ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து உளுந்து இல்லாமல் நல்லா சாஃப்டாக பன் மாதிரி தோசை எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் ஒரு சாஃப்டான ஸ்பாஞ்சியான பன் தோசை ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். எப்பயுமே நம்ம தோசைக்கல்லில் தான் தோசை ஊற்றுவோம், அதே மாதிரி மாவு அரைக்கிறதுக்கு உளுந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த பன் தோசை ரெசிபியில் வந்து உங்களுக்கு நம்ம ஆப்பச்சட்டியில் தான் தோசை சுடுவோம். அதே மாதிரி இந்த பன் தோசைக்கு உளுந்து தேவையில்லை, ஆனால் அது பன் மாதிரியே நல்லா உங்களுக்கு ஸ்பாஞ்சாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து பச்சரிசி வந்து 200 கிராம், அவல் வந்து 100 கிராம், அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து ஒரு அரை ஸ்பூன், இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு வந்து பச்சரிசியை வந்து நீங்கள் நல்லா கழுவிக்கோங்க. பச்சரிசியையும் வெந்தயத்தையும் ஒன்றா சேர்த்து கழுவிட்டு குறைஞ்சது ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நீங்கள் வந்து நல்லா ஊற வச்சுடுங்க. இப்போ வந்து அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை ஒரு 1/4 கப் தண்ணி போட்டு இதை வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அவளையும் தேங்காய் துருவலையும் சேர்த்து நம்ம வந்து அரைக்க போகிறோம். 100 கிராம் அவலும் 100 கிராம் தேங்காய் துருவலும். இந்த அவல் வந்து கட்டியான அவலாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அது தண்ணியில் போட்டு அதை நம்ம ஊற வைக்கணும். அதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரமாவது ஆகும். லேசான அவல்னால் நீங்கள் தண்ணியில் கழுவிட்டு அது ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்து ஒரு அரை கப் தண்ணியில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த அவலும் தேங்காவையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, பச்சரிசியும் வெந்தயமும் சேர்த்து அரைச்சி வச்சதோடு சேர்த்து நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தமாகவே வந்து நம்ம சொன்ன அளவுக்கு ஒரு 3/4 கப்புக்கும் கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு தண்ணி தேவைப்படும். தேவையான அளவு உப்பும் சேர்த்தும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாவை வந்து நம்ம புளிக்க வைக்கணும். 6லேருந்து 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். இந்த மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. நம்ம சொன்ன அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6லேருந்து 8 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவும் வந்து நல்லா பொங்கி புளிச்சிருக்கு. இப்போது இதுக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். நம்ம குட்டி கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம். தாளித்ததை நம்ம மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து பன் தோசை ஊற்றுறதுக்கு தயாராக இருக்குது. நம்ம இந்த பன் தோசையை தோசை கல்லில் ஊற்ற போகிறதில்ல, நல்ல குழிவான ஆப்பச்சட்டியில் தான் நம்ம வந்து ஊற்ற போகிறோம். நல்ல குழிவான ஆப்பக்கடாயில் நம்ம ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிட்டு அதை தோசை மாதிரி பரப்பக்கூடாது. இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஊற்றிட்டு நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் போல் இதை வந்து வேக வைக்கணும். சுற்றியில் வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் வேகணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு வாட்டி நம்ம வந்து எண்ணெய் சுற்றி விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சுக்கோங்க. ஒரு சைடு வந்து இந்த மாதிரி நல்லா வெந்த பிறகு அதை நம்ம வந்து திருப்பியும் போடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வரும். நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சாக இருக்கும். வித்தியாசமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி இதெல்லாம் நல்லாயிருக்கும். நல்ல பன்னு மாதிரி புஃப்னு இருக்கும். இதில் நம்ம உளுந்தும் சேர்க்கலை. வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். நம்ம சூப்பர் சாஃப்டான பன் தோசை
ஈஸியாக தயாராகிடுச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.